எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூல் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான தலங்களும் அதனோட வரலாற்று செய்திகளை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறது காவேரி ஆறு கடலோடு கலக்கும் வரலாற்று சிறப்புமிக்க பூம்புகார் மண்ணில் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையோடு கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது பல்லவனேஸ்வரர் திருக்கோயில். பட்டினத்தார் பிறந்த பூமி என்று சொன்னாலே நினைவுக்கு வரும் இந்த ஆலயத்தின் பின்னணியில் நம்மை மெய்சிலிர்க்க வைக்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக ரகசியமும் வரலாற்று உண்மையும் ஒளிந்திருக்கிறது. அதை பற்றி தான் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம். ஆமாங்க, நம்ம பார்க்க போகிறது பல்லவனேஸ்வரர் திருக்கோயில் பூம்புகார். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். சோழர்களின் தலைநகரமாகவும் துறைமுக நகரமாகவும் விளங்கிய காவேரி பூம்பட்டினத்தின் மையப்பகுதியில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு. பல்லவ மன்னன் ஒருவன் இங்கு வந்து இறைவனை வழிபட்டு முக்தி அடைந்ததால் இந்த தலம் பல்லவனேஸ்வரர் என்றும் இறைவன் பல்லவநாதர் என்றும் அழைக்கப்படுகிறது. திருஞான சம்பந்தரால் தேவார பாடல்பட்ட 275 சிவஸ்தலங்களில் இது 10வது காவேரி வடகரை தலமாகும். இந்த தலம் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. திராவிட கட்டடக்கலை பாணியில் கட்டப்பட்ட நடுத்தர அளவிலான ஒரு அழகான தலம் இது. ராஜகோபுரமானது கிழக்கு நுழைவாயில் 5 நிலைகளை கொண்ட அழகான சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்த 5 நிலை ராஜகோபுரமாக கம்பீரமாக காட்சியளிக்கிறது. பொதுவாக சிவாலயங்களில் நுழைந்தவுடன் பலிபீடம், நந்தி தேவர் மற்றும் கொடிமரம் இருக்கும். ஆனால் இந்த தலத்தில் கொடிமரம் கிடையாது. பலிபீடமும் நந்தியும் மட்டுமே இருக்கிறது. மூலவர் சன்னதிக்கு மேலே உள்ள கருவறை விமானம் ஏகதளம் அல்லது இரு தள அமைப்பில் வட்ட வடிவ சிகரத்துடன் நேர்த்தியாக காட்சியளிக்கிறது. கருவறையின் வெளிப்புற சுவர்களில் உள்ள மாடங்களில் வீற்றிருக்கும் தெய்வங்கள் ஒரு சிவாலயங்களின் மிக முக்கிய ஆன்மீக தூண்களாக கருதப்படுகிறது. பல்லவநாதர் கோவில் கோஷ்டத்தில் பின்வரும் தெய்வங்களை நாம் தரிசிக்கலாம். தெற்கே தட்சிணாமூர்த்தியையும், மேற்கு மகாவிஷ்ணு லிங்கோத்பவரையும், வடக்கே பிரம்மாவும் துர்க்கையும் இருக்கிறாங்க. கோவிலை சுற்றி ஒரு முதன்மை பிரகாரம் அமைந்திருக்கிறது. பிரகாரத்தை வலம் வரும்போது நாம் தரிசிக்கும் முக்கிய சன்னதிகள் பார்த்திங்கன்னா அம்பாள் சன்னதி. மூலவர் பல்லவநாத சன்னதிக்கு இடதுபுறம் வடக்கு நோக்கி அல்லது தெற்கு நோக்கிய தனி மண்டப அமைப்பில் அன்னை சௌந்தரிய நாயகி வடிவாம்பிகை வீற்றிருக்கிறார். நின்ற கோலத்தில் 4 கரங்களுடன் சாந்த ரூபியாக அன்னை அருள்பாலிக்கிறார். பட்டினத்தார் சன்னதி பிரகாரத்தின் ஒரு முக்கிய பகுதியில் இந்த மண்ணில் அவதரித்த மகா ஞானி பட்டினத்தாருக்கு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள பட்டினத்தார் திருவுருவம் மெய்சிலிக்க வைக்கும் அமைதியை கொண்டது. மற்ற பிரகாரங்கள் பார்த்திங்கன்னா பிரகாரத்தின் தென்மேற்கு மற்றும் வடமேற்கு பகுதி முறையே செல்வ விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சன்னதிகள் உள்ளன. பிரகாரத்தின் வடக்கு மூலையில் நவகிரக மண்டபம் உள்ளது. இங்குள்ள 9 கிரகங்களும் ஒரே திசையை மேற்கு நோக்கி மூலவரை நோக்கி இருக்கும் அபூர்வ அமைப்பை நம்ம பார்க்கலாம். வடக்கு பிரகாரத்தில் கோஷ்ட துர்க்கைக்கு அருகில் சண்டிகேஸ்வரர் சன்னதி அமைஞ்சிருக்கு. இத்தலத்தின் மிக முக்கிய சிறப்பே இது மகாஞானி பட்டினத்தார் அவதரித்த திருத்தலம் என்பதாகும். இங்கு வாழ்ந்த திருவெண்காடார் என்ற பெரும் வணிகருக்கு குழந்தை பேர் இல்லாத போது திருவிடைமருதூர் பெருமான் மருதவாணர் என்ற குழந்தையாக அவரிடம் வளர்ந்தார். ஒரு நாள் அந்த குழந்தை தன் தந்தையிடம் ஒரு பெட்டியை கொடுத்துவிட்டு மறைந்தது. அதை திறந்து பார்க்கும்போது உள்ளே தவிட்டு உமியும் ஒரு காது உடைந்த ஊசியும் மட்டுமே இருந்தன. அதனுடன் ஒரு குறிப்பும் இருந்தது. காதற்ற ஊசியும் வாராது கான் கடை வழிக்கே. இந்த ஒரே ஒரு வரி உலக வாழ்க்கையின் நிலையாமையை அவருக்கு உணர்த்தியது. கோடிக்கணக்கான சொத்துக்களை துறந்து மெய்ஞானியாக மாறினார் பட்டினத்தார். இறைவன் அவருக்கு தீட்சை அளித்த இடம் இந்த பல்லவனேஸ்வரம் தான். இந்த கோவிலில் சில அபூர்வமான ஆன்மீக அதிசயங்களும் உள்ளன. பொதுவாக அனைத்து கோவில்களும் நவகிரகங்கள் வெவ்வேறு திசைகளை நோக்கி இருக்கும். ஆனால் இங்கு நவகிரகங்கள் 9 மேற்கு நோக்கி மூலவரான பல்லவநாதர் வணங்கியபடி காட்சி தருகின்றன. இங்கு பல்லவனேஸ்வரம் கோயிலுக்கு மிக அருகில்தான் தமிழ்நாட்டின் மிக முக்கிய வரலாற்று பொக்கிஷம் கண்டறியப்பட்டது. இந்திய தொல்லியல் துறை இங்கு நடத்திய அகழ்வாராய்ச்சியில் கிபி 4 அல்லது 5ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஒரு பிரம்மாண்டமான பௌத்த விகாரை, புத்த கோவில் தலங்களை கண்டுபிடிக்கப்பட்டன. மிகவும் நேர்த்தியாக செதுக்கப்பட்ட
சுட்ட செங்கற்களால் ஆன அறைகள், தூண்களின் அடித்தளங்கள் இங்கு வெளிப்பட்டன. அதைவிட ஆச்சரியம், இந்த வளாகத்தில் கண்டெடுக்கப்பட்ட புத்தரின் புனித பாத சிற்பம் மற்றும் தியான கோலத்தில் இருக்கும் வெண்கல புத்தர் சிலை தான். சிலப்பதிகாரமும் அதன் தொடர்ச்சியான மணிமேகலை காப்பியும் பூம்புகாரில் பௌத்த மதம் எவ்வளவு உன்னதமாக விளங்கியது என்று கூறுகிறதோ அதே இந்த பல்லவனீஸ்வரர் அகழ்வாராய்ச்சி ஆதாரபூர்வமாக நிரூபித்துள்ளது. மணிமேகலை இங்கு தான் துறவரம் பூண்டு முக்தி அடைந்தார் என்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆன்மீக தேடலுக்கும் மன அமைதிக்கும் துறவர ஞானத்திற்கும் வழிபட வேண்டிய உன்னதமான தலம் இந்த பூம்புகார் பல்லவனீஸ்வரர் கோவில். மயிலாடுதுறையிலிருந்து 24 கிலோமீட்டர் தொலைவிலும், சீர்காழியிலிருந்து 19 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த தலம் அமைந்துள்ளது. நீங்களும் பூம்புகார் சென்றால் இந்த வரலாற்று தலங்களை தரிசிக்க தவறாதீர்கள். இந்த கோயிலுக்கு அருகிலே பார்த்திங்கன்னா சாயாவனம் கோயில் இருக்கிறது, பாடல்பட்ட ஸ்தலம். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா புதஸ்தலம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்தலம் இருக்குது. திருவெண்காடு நிறைய பக்கத்தில் நிறைய கோயில்கள் இருக்குது. பார்த்து தரிசிக்க வேண்டிய ஸ்தலங்கள் இதுக்கு பக்கத்தில் நிறையா இருக்குது. நீங்கள் மறக்காமல் போய் பாருங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேறு ஒரு ஸ்தலத்தை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.